ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சேகர் கம்மூலா அவர்களது இயக்கத்தில் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா மற்றும் பலர் நடித்திருக்கும் திரைப்படம் தான் குபேரா. இந்த திரைப்படத்திற்கு இசை தேவி ஸ்ரீ பிரசாத். இந்த திரைப்படத்துடைய கதை என்னங்க? வழக்கமாக தனுஷ் நம்ம மாஸ் ஹீரோ, ஒரு சாமிங் ஹீரோ, ஒரு சாக்லேட் பாய், ஏன் இன்னும் சொல்ல போனால் ஒரு காமான ஹீரோ, இந்த மாதிரி பல வேடங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் அவர் ஏற்றிருக்கிற வேடத்துக்கு முதல்ல நம்ம சேனல் சார்பாகவும் என்னோடய சார்பாகவும் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறோம். ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்குது. ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் நடக்கிற ஒரு ஸ்கேம் மூலமாக தனுஷ் அவர்களை அங்கே ஒரு வாரிசு மாதிரி உருவாக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் தனுஷ் மட்டும் இல்லை, ஒரு 3 பிச்சைக்காரர்களை அந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அந்த வீட்டில் எவ்வளோ பணம் இருக்குது, அது எந்த அளவுக்கு கோடீஸ்வர வீட்டு பரம்பரை, அந்த பணத்தை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கும் அந்த பணத்தோடைய பினாமிக்கும் இருக்கிற ஒரு வாரிசை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தனுஷ் அவர்களையும் இன்னும் கூட ஒரு 2-3 பிச்சைக்காரர்களையும் கொண்டு போகிறாங்க. அந்த தனுஷ் அவர்கள் பணத்தை பார்த்த பிறகு அவர் மனசு எப்படி மாறினார், அது மட்டும் இல்லாமல் கூட வந்த பிச்சைக்காரனுடைய நிலைமை என்ன ஆச்சு, ஒரு கட்டத்தில் அந்த பணத்தின் மீதான ஆசை தனுஷ்க்கு வர்றதுனால அந்த மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு இன்ட்ரோல் பிளாக்கில் கிளம்புறாரு. ஆனால் அவர் கூட வந்த 2 பிச்சைக்காரங்களை கூட இறந்து போயிடுறாங்க. மீதி இருக்கிற அந்த ஒரு பிச்சைக்காரனான தனுஷ் மட்டும் தன்னுடைய அந்த மொத்த படத்தையும் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிறாரு. இதுதான் ஷார்ட்டான ஸ்டோரிங்க. நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்தோம், மேக்ஸிமம் ட்ரெய்லரை வச்சே ஒரு 50% கெஸ் பண்ணிடலாம் இதுதான் கதையாக இருக்குன்ட்டு. இந்த கதையை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஒன்றும் இல்லைங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி கூட ரத்தன் டாட்டா அவர்கள் வாரிசு இல்லைன்ட்டு ஒருத்தர் வாரிசை கொண்டு இவர் தான் என்னுடைய வாரிசு அப்படின்ற மாதிரி அவருடைய சொத்துக்களை பாதுகாத்துக்காக ஒரு விஷயம் நடந்தது. இவங்க எல்லாருக்குமே தெரியும்ல. அந்த கதையை லைட்டாக தான் பேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கதையை எடுக்கல, லைட்டாக பேஸ் பண்ணி இந்த கதையை உருவாக்கியிருக்காரு சேகர் கம்மூலா அவர்கள். உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு மாசான ஒரு ஹீரோ, ஒரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லீடிங் ஆக்டர் இன் தமிழ் சினிமா. அவர் இந்த மாதிரி ஒரு வேடம் ஏற்று நடித்திருப்பது உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் அவருடைய இன்ட்ரோ சீனே பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவர்கள் வர இன்ட்ரோ சீனே எப்படி இந்த மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவில் இந்த மாதிரி இன்ட்ரோக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு தனுஷ் அவர்கள். நாகார்ஜுனா ஒரு சரியான ஒரு ஏடி கேரக்டர். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கே அவர் தான் சீஃப், அந்த சொத்துக்களுக்கே அவர் தான் ஒரு சீஃப்ன்ற மாதிரி ஒரு இதில் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். உண்மையிலே அவருடைய கேரக்டரேஷன் பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கு. ராஷ்மிகா மந்தனா முதல் பாதியில் ஒரு லிமிட்டடான சீன்ஸ் மட்டும்தான் வராங்க. பெரிய அளவில் முதல் பாதியில் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்கோப் இல்லை. பட் 2ஆம் பாதியில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தனுஷ் அவர்களை எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க, அதில் நடக்கிற ஸ்கேம்லாம் என்ன அப்படின்றத 2ஆம் பாதி விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் திரைக்கதையில் ரொம்பவே கவனம் செலுத்தியிருக்காரு சேகர் கம்மூலா அவர்கள். இந்த படத்துக்கு இசை தேவி ஸ்ரீ பிரசாத். உண்மையிலே சொல்லப்போனால் அவர் எப்படின்னே தெரியலங்க. அந்த பிஜிஎம் ஸ்கோராக இருக்கட்டும், அந்த படத்துடைய ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சாங்ஸ் எல்லாம், அந்த போய்வா நண்பா சாங், இதெல்லாம் உண்மையிலே பட்டையை கிளப்புறாரு. இந்த படத்துக்கு இன்னொரு கூடுதல் பலன் கூட சொல்லலாம் தேவி பிரசாத் அவர்களுடைய இசை. இந்த படத்துடைய ஒளிப்பதிவு பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா பல விஷயங்கள் இருட்டில் படமாக்கியிருக்காங்க, பல விஷயங்கள் ஒரு பில்டிங்குள்ளே படமாக்கியிருக்காங்க. இதெல்லாம் அந்த காட்சி அமைப்புகள்லாம் இந்த படத்துக்கு ஆப்டாக பொருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தனுஷ் முக்கியமாக சொல்லப்போனால் இன்னொரு விருது, அது எந்த விருது வேணாலும், ஒரு ஃபிலிம்ஃபேர் விருதோ இல்லை தேசிய விருதோ, இன்னொரு விருது வாங்கக்கூடிய அளவுக்கு தகுதியான ஒரு நடிப்பை தனுஷ் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் முக்கியமாக இந்த இடத்துல சொல்ல தோணுது. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு படத்தை தயாரித்ததுக்காக அந்த ப்ரொடக்ஷனுக்கு உண்மையிலே பாராட்டுகள் தெரிவிக்கலாம். ஒரு தமிழ்லேருந்து ஒரு ஆக்டர், தெலுங்குலேருந்து ஒரு ஆக்டர், 2 பேரையும் போட்டு நம்ம ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு யோசித்த விதத்தில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி படங்கள் நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம். ஒரு பிச்சைக்காரனாகட்டும், சமீபத்தில் கூட கவி நடித்த பிளட்டி பேக்கர், இந்த மாதிரி படங்கள்லாம் இந்த மாதிரி பிச்சைக்காரன் ரோல் ஏற்று பண்ணுற படங்கள்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு ரிஸ்க்கான ஒரு கேரக்டர். ஐயோ இதெல்லாம் மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். இந்த மாதிரி ஒரு கேரக்டரை எடுத்து ஒரு மாஸ் ஹீரோ பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த விதத்தில் அதுவும் தனுஷோடைய அந்த இன்ட்ரோ காட்சிகள் பார்க்கும்போது என்னன்னா, ஒரு பெஸ்ட் ஒரு பிஜிஎம்மும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோவிந்தா கோவிந்தா பாடலோடவே அது ஸ்டார்ட் ஆகுது அவருடைய இன்ட்ரோ. உண்மையிலேயே அதெல்லாம் சூப்பராக கையாண்டிருக்காரு இயக்குனர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏதோ ஒரு மேடையில் கூட அவர் சொல்லியிருந்தார், இந்த படம் நல்லா வந்திருக்கு, தமிழே தத்தக்கா பத்தக்கான்னு தான் பேசினார் அவர், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்ல, அவர் சொன்னது விதமாக தான் இந்த படம் உண்மையாக நல்லாவே வந்திருக்கு. நம்ம என்ன தான் ஒரு கேரக்டரைசேஷன் கொடுத்தா கூட
அதுக்குண்டான ஸ்க்ரீன் பிளேவை கரெக்டாக அமைச்சிருந்தா தான் அந்த படம் வந்து அந்த கேரக்டரேஷனும் அந்த படமும் வந்து நீட்டாக மக்கள் மனசில் நிற்கும். அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த திரைப்படம் நிச்சயமாக வந்து நீட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேவும் பக்காவான ஒரு கேரக்டரேஷனும் இயக்குனர் கையாண்டிருக்காரு அப்படின்னு தான் இதில் சொல்ல தோணுது. என்ன சார் நெகட்டிவே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து நீங்கள் பாசிட்டிவ் மட்டும் சொல்கிறீங்களே, நெகட்டிவ் இந்த படத்தில் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. நிச்சயமாக இருக்குது. ஒரு சில அங்கங்கே வந்து முதல் பாதியிலேயே பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் தொய்வாகுது, திரும்ப வந்து படம் பிக்கப் ஆகுது. அந்த மட்டும்தான் ஃபஸ்ட் ஹாஃப் தானே தவிர, பட் இரண்டாம் பாதி வந்து முக்கியமாக சொல்லப்போனால் முதல் பாதி விட இரண்டாம் பாதி விறுவிறுப்பாக போய்கிட்டே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அதாவது எப்பவுமே ஒரு படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபை சூப்பராக கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃபை டம்மி பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் பெருசாக ஏறாது. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபை நீங்கள் சுமாராக கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃபை நீங்கள் சூப்பராக கொடுத்துருந்தீங்கன்னா அந்த படம், ஏன்னா மக்கள் முடிச்சுட்டு வெளில வரும்போது தான் அந்த ஆடியன்ஸோடைய பல்ஸை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இங்கே ஃபஸ்ட் ஹாஃப் சுமாராக இருந்து செகண்ட் ஹாஃப் சூப்பராக கொடுத்து எவ்வளோ படம் ஹிட் ஆகிருக்கு, ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக கொடுத்து செகண்ட் ஹாஃப் மொக்க பண்ண எவ்வளோ படங்கள் ஃப்ளாப் ஆகிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் அவ்வளோ சூப்பராக கொடுத்தா செகண்ட் ஹாஃபில் டம்மி பண்ணும் போது அந்த வெளியே வரும்போது ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களே, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த படம். உண்மையிலே சொல்ல போனால் விறுவிறுப்பான திரைக்கதையோட சேகர் கம்மோலா அவர்கள் வடிவமைச்சிருக்காரு அப்படின்றது தான் இதில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நீட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே, பக்கமான ஒரு கேரக்டரைசேஷன், இது எல்லாமே குபேரா திரைப்படத்தை இன்னும் ஒரு படி மேலே தூக்கி போய் நிறுத்திருக்கு அப்படின்றத தெளிவாக சொல்லலாம். நிச்சயமாக குபேரா திரைப்படத்தை நீங்கள் தாராளமாக தேட்டரில் போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு விறுவிறுப்பான திரைக்கதையுள்ள ஒரு திரைப்படம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போனால், இந்த படம் வந்து ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ முதல் ஷோ கிட்டத்தட்ட பெங்களூர்லேயே முடிஞ்சு போயிடுச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் கூட இந்த திரைப்படத்துக்கு வந்து பெரிய அளவில் ஓப்பனிங் இல்லையோ அப்படின்ற மாதிரி கேட்க தோணும். ஏன்னா பல திரையரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரீயாகவே இருக்குது. ஏன்னா காலை காட்சி கூட அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது, நிறைய தேட்டர்களில் போடவே இல்லை. ஏன் இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு ஓப்பனிங் தான் வழக்கமாக தனுஷ் படம் ராயன்லாம் அவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் தயாரித்த நீக் திரைப்படத்துக்கு கூட ஓரளவுக்கு தேட்டருக்கு 50 பேர் 100 பேர் இருந்தாங்களே, ஏன் இந்த படத்துக்கு பெரிய அளவு ஓப்பனிங் இல்லை அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தேன். நானே வந்து நிறைய விஷயங்கள் யோசித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு, இவங்க எதுவுமே இது பண்ண தேவையில்லை, படத்தை ஆட்டோமேட்டிக்காக வேர்ட் ஆஃப் மவுத்தில் அடித்து தூள் கலப்போம் அப்படின்றத வந்து க்ளீனாக வந்து யோசிச்சிட்டாங்க பொழுது. அதனால தான் வந்து இந்த படத்தை வந்து பெருசாக அவங்க அப்படியே இருக்கட்டும், நம்ம தாராளமாக ஓடப்போது பாருங்கள் அப்படின்ற. ஏன்னா சமீபத்தில் தனுஷ் அவர்கள் திருச்சிற்றம்பலம் திரைப்படம் கூட இப்படி தான், பெரிய அளவில் ஓப்பனிங்கே இல்லை முதல் நாள். ஆனால் படத்தோடைய வேர்ட் ஆஃப் மவுத்தில் பிச்சுக்குன்னு போச்சு படம். அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த படத்துக்கு அமையும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக ரசிகர்கள் மாற்றுவாங்கன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. மொத்தத்தில் குபேரா இயக்குனர் சொன்ன மாதிரி படம் நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு, நீட்டாக வந்திருக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.